அன்பிற்கினியவர்களே வணக்கம். 45 days rapid revision for group and prelims அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம டே 5ல இருக்கோம். இன்னைக்கு மார்னிங் எக்கனாமிக்ஸ்க்கான கிளாஸஸ் எடுத்துருக்கோம். இந்த எக்கனாமிக்ஸ்ல இன்னைக்கான டாபிக்ஸ் என்னன்னா ஆர்பிஐ மற்றும் மானிட்டரி பாலிசி. ஸோ அதுக்கு ரிலேட்டடா ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அதே டாபிக் ரிலேட்டடா ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். நாம 45 days சேலஞ்சில் ரெண்டு ப்ரீவியஸும் ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஆக மொத்தம் 180 கொஸ்டின்ஸ்ல 90 கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டினும் 90 ப்ரீவியஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா which of the following statements is true? ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, increasing bank rate policy reduces borrowing among businessmen. அதாவது வங்கி வீதம்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த வங்கி வீதம் பேங்க் ரேட் இது அதிகப்படுத்துவதால் சரிங்களா கடன் வாங்குறாங்க இல்லையா, இந்த கடன் பெறும் ஆர்வம் உழைப்பாளர்கள் இல்லையே எஸ் வணிகர்களிடையே குறைகிறது அப்படின்றாங்க சரிங்களா. ஸோ இந்த பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுனால இந்த பாரோயிங் அப்படின்றது குறையுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது உண்மையா? ஆமாம். ஏன் சார்? அதாவது பேங்க் ரேட் அப்படின்றது என்னன்னா ஆர்பிஐ வந்து வணிக வங்கிகள் இருக்கிறாங்க இல்லையா, கமர்ஷியல் பேங்க்ஸ், இவங்களுக்கு கொடுக்கும் கடனுக்கான வட்டி. சார் அதுக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அப்போ ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கொடுக்குற கடனுக்கான வட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டா பேங்க் நமக்கு கொடுக்குற கடனுக்கான வட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, வட்டி அதிகமாயிருச்சுன்னா நம்ம கடன் வாங்குவோமா? கடன் வாங்க யோசிப்போம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னா முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ இன்க்ரீசஸ் பேங்க் ரேட் பாலிசி. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஆர்பிஐ வங்கி வட்டி வீதத்தை உயர்த்துகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எக்ஸாக்டா உண்மைதான். ஏன்? இப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா எல்லாருக்கையும் காசு இருக்குன்னு வச்சுக்கோமே, காசு வந்து சும்மா இருக்க மாட்டோம்ல, செலவு பண்ண ஆரம்பிப்போம். எல்லாருமே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டா விலைவாசி ஏறிடும் இல்லைங்களா. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்ஃப்ளேஷன்னா என்னது? எல்லாருக்கையும் காசு இருக்குன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் எல்லாம் தாராளமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டா விலைவாசி உயர்ந்து விடும். எல்லாம் நோக்கத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சா விலைவாசி உயர்ந்துடும் இல்லவா? இதுதான் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா ஜெனரல் இன்க்ரீஸ் இன் பிரைஸ் லெவல், விலைவாசி உயர்வது சரிங்களா, தான் இன்ஃப்ளேஷன் சொல்றோம். இதை கட்டுப்படுத்துவதற்காக ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா பேங்க் ரேட் பாலிசி, இந்த பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. யோசிச்சு பார்த்தா பேங்க் ரேட் ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணா, பேங்க் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா வட்டி, அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸா வட்டி கூடிடுச்சுன்னா நம்ம கடன் வாங்க மாட்டோம். நாம கடன் வாங்கல அப்படின்னா கையில பணப்புழக்கம் இருக்காதுல்ல, கையில யார் கையிலையும் பணப்புழக்கம் இல்லைன்னா விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்படும் சரிங்களா. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்ததா பாருங்க, பேங்க் ரேட் பாலிசி ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இன்க்ரீசிங் பிரைஸ் ஆஃப் குட்ஸ். அப்போ இந்த பேங்க் ரேட் பாலிசி இருக்குது இல்லையா, இது இன்க்ரீசிங் பிரைஸ் ஆஃப் குட்ஸ். அப்போ இந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களுடைய விலை உயர்வு அப்படின்றத இந்த பேங்க் ரேட் பாலிசி கட்டுப்படுத்த உதவுதுன்றாங்க. அது எப்படிங்க? அப்போ பொருட்களின் விலை உயர்வை இது டைரக்டியா கட்டுப்படுத்தாது சரிங்களா. அப்போ இந்த பேங்க் ரேட் பாலிசி நேரடியாக பொருட்களோட விலை உயர்வை கட்டுப்படுத்தாது. அப்போ இன்க்ரீசிங் பிரைஸ் ஆஃப் குட்ஸ்க்கு என்ன இருக்கும்? டிமாண்ட் அதிகமாக இருந்து சரிங்களா, சப்ளை குறைவாக இருந்தால் விலை கூடும் அப்படிதானே. தேவை அதிகமாக இருந்து நுகர்வு குறைந்தால் விலை கூடிடும் சரிங்களா. எஸ். ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு, முதல் ரெண்டுமே சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் 1 and 2 ஆர் கரெக்ட். டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்றைய பதிவுடைய அடுத்த பிவிக்கு கொஸ்டின் மீண்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். The rate at which RBI is willing to borrow from the commercial banks is called reverse repo rate அப்படின்றாங்க சரிங்களா. அப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது எப்படி சொல்றோம்னா மீள் ரெப்போ விகிதம் அப்படின்றாங்க. வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக ஆர்பிஐ கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம். ஆமா, அப்படியே தலைகீழா நடக்குது. அப்போ இங்க என்ன ஆகும்னா ஆர்பிஐ இருக்குது இல்லையா, எஸ், இந்த ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு கொடுக்குறாங்கல்ல, ஆர்பிஐ பேங்க் கொடுக்குறாங்கல்ல, இதைத்தான் நம்ம ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்போ ரேட் சரிங்களா. ரெப்போ விகிதம் அப்படின்றது ஆர்பிஐ பேங்க் கொடுக்கிறது சரிங்களா. அப்போ வணிக வங்கியிலிருந்து ஆர்பிஐ வாங்குதுல, அதுதான் மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அதான் இப்படி குழப்பற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிம்பிள்.
ஆர்பிஐல இருந்து பேங்க் வாங்குச்சுன்னா அது ரெப்போ, திரும்ப பேங்க்ல இருந்து ஆர்பிஐ வாங்குச்சுன்னா அதுதான் மீள் ரெப்போ. அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தது சரி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கிறோம். if RBI increases repo rate it makes borrowing expensive for banks and vice versa. பாருங்க அதே क्वेश्चन, இது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே क्वेश्चन பேப்பர்ல எடுக்கப்பட்டது, ஒரே கண்டென்ட் தான், ஒரே क्वेश्चन பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த RBI ரெப்போ ரேட் அதிகரிச்சா பொருட்களை வாங்குறோம் இல்லையா, கடன் வாங்குறோம் இல்லையா, இதன் கடன் வாங்குறது அதிகமாயிரும்ன்றாங்க. எக்ஸாக்ட்டா உண்மைதான். அப்ப அது சரி. சரிங்களா? ரைட். சோ அடுத்து பாருங்க, ரெப்போ ரேட் இஸ் a tool to control inflation. ஆமா, ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது இந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வழி. அப்ப இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரெண்டு விதமான வழி இருக்குங்க. ஒண்ணுதான் மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை. சரிங்களா? இந்த பணவியல் கொள்கை அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசினா நிதியியல் கொள்கை. சரிங்களா? அப்ப இது ரெண்டுமே இது இந்த மானிட்டரி பாலிசில தான் அந்த ரெப்போ ரேட் வருது. அப்ப மானிட்டரி பாலிசில ரெப்போ மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சரிங்களா, பேங்க் ரேட், சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எதுல வந்துருது நமக்கு அப்படின்னா மானிட்டரி பாலிசில வந்துருது. சரிங்களா? சோ அப்ப முதல் மூன்று விஷயங்கள் சரி. ஓகேயா? நாலாவது பார்க்கிறோம். A lower reverse repo rate decreases inflation. A lower reverse repo rate increases inflation. அப்போ ரெப்போ ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா பேங்க்கும் வட்டியை குறைக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்? எல்லாரும் ஈஸியா கடன் வாங்க ஆரம்பிச்சிடும். எல்லார் கையிலையும் பணப்புழக்கம் அதிகமாயிடுச்சு. என்ன ஈஸியா கடன் வாங்க ஆரம்பிச்சா இன்ஃப்ளேஷன் ஆயிருக்குல்ல. புரியுதுங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ டி மட்டும் தப்பா கொடுத்துருக்காங்க, மற்ற மூன்றுமே சரி. சரிங்களா? அப்போ குறைந்த மீள் ரெப்போ விகிதம் பணவீக்கத்தை அதிகரிக்கும், குறைக்காது. கிளியரா இருக்குமா? ஓகே. இன்றைய பதிவுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான क्वेश्चन மானிட்டரி பாலிசி கமிட்டி. சரிங்களா? சோ அதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் உருவாக்கப்பட்டது. in its June 2026 policy review decided to keep the policy repo rate unchanged while maintaining a neutral stance. In this context, consider the following statements. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கி இருக்காங்க இல்லையா, அவங்க நடுநிலையான நிலைப்பாடு அப்படின்றத செய்யறாங்க. ஜூன் 2026ல மானிட்டரி பாலிசி கமிட்டி ஏன்னா ஜூன் மாசத்துக்கான அந்த குவார்ட்டருக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த குவார்ட்டருக்கு அனௌன்ஸ் பண்ணப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸ் எடுத்திருக்காங்க. இதுதான் இங்க கீவேர்டே. யூபிஎஸ்சி மாதிரி கேக்குறாங்க. சரிங்களா? நியூட்ரல் ஸ்டான்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா என்னன்றது கேக்குறாங்க. A neutral monetary policy stance. It implies that the RBI has committed to rate hike in some sector and a rate cut in some sector. இது என்ன சொல்றாங்கன்னா இந்த நியூட்ரல் மானிட்டரி பாலிசிங்கிறது RBI ஒரு சில துறைகளில் வட்டி இன்க்ரீஸ் பண்றதும் ஒரு சில துறைகளில் வட்டியை குறைக்கிறதும் அப்படின்றாங்க. நியூட்ரலா இருக்காமா. சரிங்களா? ரைட். இது கரெக்டா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கரெக்டா தெரியுது இல்லையா? ஒரு சில துறைகள்ல இன்க்ரீஸ் பண்றாங்க, இங்க இன்க்ரீஸ் பண்றோம், இங்க குறைச்சிடுறோம். நியூட்ரல் தானப்பா அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. சரிங்களா? அப்ப நியூட்ரல் மானிட்டரி பாலிசி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க RBI கமிட்டட் டு ரேட் ஹைக்லாம் கிடையாதுங்க, இதுவும் கிடையாது, ரேட் கட்டும் கிடையாது, ஸ்டேபிளா இருக்கு. அப்ப நியூட்ரல்னா நோ சேஞ்ச் இல்லனா இதுதான் சொல்றோம் NC அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நோ சேஞ்ச் அதான் நியூட்ரல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மென்ட் பார்ப்போம். The repo rate is the rate at which RBI borrows money from commercial banks அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? Repo rate is the rate at which RBI borrows money from commercial banks. இந்த வார்த்தை to அப்படின்னு கொடுத்துக்கணும். borrows இல்ல lend. அதாவது ரெப்போ ரேட்ன்றது என்ன? RBI கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு கொடுக்குது. சரிங்களா? கமர்ஷியல் பேங்க்ல இருந்து வாங்குறதுனா அது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அப்ப இதுவும் தப்பா இருக்கு. சரிங்களா? ரெண்டு தப்பு. அடுத்து மூணாவது பார்ப்போம். A neutral stance provides flexibility to respond to evolving inflation and growth dynamics. அப்ப இந்த நியூட்ரல் ஸ்டான்ஸ் நடுநிலையான நிலைப்பாடு அப்படின்றது என்னதுன்னா மாறி வரக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அதுவும் இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த இன்ஃப்ளேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம கரெக்ட் தான். ஸோ அப்போ 1 and 2 only அப்படின்னு நம்ம ஆப்ஷன்ஸ்ல தேர்வோம்.
இல்லைங்களா? ஆப்ஷன் 1 and 2 only அப்படின்னு. முக்கியமான விஷயம் இதை தான் கவனிக்க மாட்டோம். கூற்றுக்களில் எது தவறானவை அப்படின்றத கேட்டுக்கிறார். சரிங்களா? கூற்றுக்களில் எது தவறானவை. அப்போ 1 and 2 only அப்படியா? ஆமா, 1 and 2 மட்டும் தான் தவறானவை. ஏன் 3 மட்டும் தான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? இதுல ஆப்ஷன் கொடுக்குறப்ப நான் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பா தான் சேர்த்து எடுத்திருப்பேன். இப்படி கொடுத்துருப்பேன். ஏன்னா இப்படி இருந்ததுனால பார்த்தோம்னா 3 only அப்படின்னு நீங்க பார்க்கவே மாட்டோம். இன்கரெக்டா கரெக்டா பார்க்கவே மாட்டோம். ஓகே, இது தப்பு, ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு, 3 மட்டும் தான் கரெக்டா, 3 only அப்படின்னு அடிச்சு வச்சிருவோம். இது தப்பு எல்லாருமே செய்வாங்க, நீங்களும் செஞ்சுருக்கீங்க. அப்படி ஒருவேளை இந்த மாதிரி இன்கரெக்ட் பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்றதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நானும் ஒரு காலத்துல இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டிஎன்பிசி, யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி காம்படிட்டிவ் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுனேன். எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்தில் கரெக்ட் ஸ்டேட்மெண்டா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்டா அப்படின்றத பார்க்காம மிஸ் பண்ணியிருப்போம். இல்லைங்களா? ஓகேங்க. சரி, இன்றைய பதிவுடைய கடைசி கேள்வி நோக்கி போகலாம். இன்றைய பதிவுடைய கடைசி கேள்வி. ஓகே, ரீசன்ட் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி டிஸ்கஷன்ஸ் இன் 2026 கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்படி. So in 2026 it highlighted geopolitical tensions and volatile crude oil prices as a key concerns. Which of the following is the most likely transmission channel through which a sustained increase in international crude oil prices affects India's monetary policy? அதாவது சமீபத்திய இந்த மானிட்டரி பாலிசி விவாதம் வந்திருந்தது இல்லையா 2026ல. இதுல கலந்துரையாடல்களில் புவிசார் அரசியல் பதட்டங்களும் நிலையற்ற கச்சா எண்ணெய் விலைகளும் முக்கிய கவலைகளாக முன்னிலைப்படுத்தப்பட்டன. சர்வதேச கச்சா எண்ணெய் விலைகளில் ஏற்படும் நீடித்த அதிகரிப்பு இந்தியாவின் பணவியல் கொள்கையை பாதிக்கும் மிக சாத்தியமான பரிமாற்ற வழி பின்வருவனவற்றில் எது அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன கேட்டுக்காங்க? இந்தியாவின் பணவியல் கொள்கையை பாதிக்கும் மிக சாத்தியமான பரிமாற்ற வழி. சரிங்களா? அப்ப என்ன क्वेश्चन நம்மளா புரிஞ்சுக்கணும். Yes, sustained increase in international crude oil prices that affects India's monetary policy. ஓகேயா? क्वेश्चन புரிஞ்சிச்சுனா அப்பதான் ஆப்ஷன்ஸ்க்கு போவோம். It directly increases India's fiscal deficit without affecting inflation. எக்ஸாக்ட்டா இதுதான். சரிங்களா? ஏன்னா it directly increases India's fiscal deficit with affecting inflation. எப்படி? क्वेश्चन தான் வருது. உள்ளுக்குள்ள லாஜிக்கா திங்க் பண்ண ஆன்சர் பண்ணிடலாம். It raises imported inflation leading RBI to reassess its inflation outlook அப்படின்னு கொடுத்திருக்காங்க. It raises imported inflation. obviously அது யோசிக்கலாம், இது தப்பு தான். இதை யோசிக்கலாம் வச்சுக்கோங்க. ஏன்னா it raises imported inflation. இந்த imported inflation அப்படின்றது ரைஸ் ஆயிடுச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா RBI அதோட இன்ஃப்ளேஷன் அவுட்லுக்க ரீஅசஸ் பண்ணுது அப்படின்றாங்க. ஓகே, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி क्वेश्चंसக்கு கன்ஃபார்மா இதுதான் ஆன்சர்னு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லைங்களா? which is the health capital of India அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன்ஸே தேவையில்லை, சென்னைன்னு அடிச்சு வச்சிடலாம். ஏன்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் தேவையில்லை. ஆனா இங்க அவங்களே சூஸ் த பெஸ்ட்ல ஏதோ ஒன்று தான் கேட்டுக்கிறாங்க இல்லையா? அப்ப சூஸ் த பெஸ்ட்ல ஏதாவது ஒண்ணுன்னா என்ன அர்த்தம்? நாம நாளையே பார்த்துட்டு தான் எது பெஸ்ட்னு செலக்ட் பண்ணோம். இப்போதைக்கு பி ஓகே, அடுத்து சி பார்க்க போறோம். It increases agricultural productivity, reducing food inflation. அப்ப இது என்ன ஆகுதுன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுதாமா. இது கச்சா எண்ணெய் விலை கூடுது, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால ஃபுட் இன்ஃப்ளேஷன் குறையுதுன்றாங்க. இந்த மொட்டைக்கலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்ப இதுவும் இல்லை. சரிங்களா? அடுத்த டிஏ செக் பண்ண போறோம். It automatically strengthens the Indian rupee through higher exports. சூப்பரா கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதி அதிகமா பண்றா என்ன ஆகுனா இந்திய ரூபாய் இது வலுப்படுத்தும் அப்படின்றாங்க. உண்மைதான், ஏற்றுமதி அதிகப்படுத்தினா இந்திய ரூபாய் வலுப்படுத்தும். ஆனா இந்த சிச்சுவேஷன் சரிங்களா, இன்டர்நேஷனல் க்ரூட் ஆயில் பிரைஸ் இங்க வந்து வாலடைலா இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்குது. சரிங்களா? ஒரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இது ஆட்டோமேட்டிக்கலா இந்திய ரூபாயை ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றாங்க. ஆப்வியஸா அப்ப கிடையாது. அப்ப இது எது சரி? இதுதான் சரி. கிளியரா இருக்குமா? சோ ஒரு क्वेश्चन அப்படினா அதுல choose the best. சோ அப்படிங்கறத சரியாக இருக்கும். ஓகேங்க. சோ இன்னைக்கு டே 5க்கான ஒரு செஷன் நம்ம சூப்பரா பார்த்தாச்சு. சோ இதே மாதிரி நான் 45 நாட்களும் 90 கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंसையும் 90 பிவிக்யூ क्वेश्चंस எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ
இதை தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி 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 பெஸ்ட். ஒருவேளை இந்த 40 வீடியோஸ்க்கான ஷெட்யூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. See you all in the next class. Wish you all the very best.